நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தது முதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவருக்கு ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. கரூர் நெரிசல் விவகாரம், ஜனநாயகன் ரிலீஸ் விவகாரம், சங்கீதா விவகாரம், த்ரிஷா திருமண நிகழ்ச்சி விவகாரம் வரை தற்பொழுது வரை சிக்கல்களை சந்தித்து வராங்க விஜய். இதற்கிடையில் தன் கணவர் விஜய் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும், எவ்வளவோ கண்டித்தும் தனியாக நடிகையுடன் வெளியில் செல்வது, புகைப்படம் போடுவதுமாக இருந்து வருகிறார் என்றும் புகார் அளித்து விவாகரத்து மனு தாக்கல் செய்தாங்க சங்கீதா. இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வராத நிலையில் அது தேர்தல் நேரத்தில் விசாரணைக்கும் வர உள்ளது. அதாவது சங்கீதா விவகாரத்து கோரிய மனுவை விசாரிக்க ஏப்ரல் 20 நீதிபதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு விட்டதுதான். சொல்ல போனால் விஜய் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் கூட ஏற்படலாம்னு சொல்றாங்க. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களுடன் வாழ்க்கை துணையின் சொத்து விவரங்களையும் கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டும். அந்த வகையில் விவாகரத்து நடைமுறையில் இருந்தாலும் சட்ட ரீதியாக மனைவியாகவே கருதப்படும் சங்கீதாவின் சொத்து விவரங்களையும் விஜய் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் வேட்புமனு ஏற்படுவதில் சிக்கல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலேயே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளது. ஏற்கனவே பல தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் விஜய் தானும் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு போன்ற முக்கிய தொகுதிகளில் களத்தில் இறங்குவார்னு எதிர்பார்ப்பும் நிலவுகின்றது. அவரை எதிர்த்து வலுவான வேட்பாளரை நிறுத்தும் வகையில் திமுக தீவிர ஆலோசனையிலையும் ஈடுபட்டுள்ளது. அப்படி விஜய் பல சவால்களை ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு வருவதால் எப்படி அதையெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்றதே அவரின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று அரசியல் பார்வையாளர்களும் சொல்றாங்க.